சார், இப்போ நாடாளுமன்றத்துல 31 மக்களவை எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து நாடாளுமன்ற சபாநாயகர் உத்தரவிட்டிருக்காரு. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அவை நடவடிக்கைகளை நடத்த விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை சொல்லி TR பாலு, ஆர் ராசா இவங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? நாடாளுமன்றம் என்பதே முக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்காக தான் நாடாளுமன்றம் இருக்கு. ரொட்டீனான அலுவல்கள் தவிர அப்பப்போ ஏற்படுற பிரச்சனைகளை பத்தி நாடாளுமன்றம் உடனடியாக மெம்பர்கள் அதற்குரிய நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கலைன்னா அது நாடாளுமன்றமே கிடையாது. ஆக்சுவலா அதுக்கு பதிலாக எல்லாரும் வாய்மூடி மௌனமா எதிர்கட்சிகள்லாம் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நாடாளுமன்ற ஆளுங்கட்சி ஒத்துக்கிறதே கிடையாது. அது மணிப்பூர் விவகாரமா இருந்தாலும் சரி, அது அதானி விவகாரமா இருந்தாலும் சரி, அது வேளாண் சட்டமா இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ இந்த பாராளுமன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் பத்தியா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தையும் உடனடியா விவாதத்துக்கு ஒத்துக்கிறது கிடையாது. கேட்டால் இது விவாதிக்கக்கூடியது அல்லன்னு பிரதமர் சொல்றாரு. எது விவாதிக்கக்கூடியது அல்ல? ஒரு மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு, அதை பத்தி விவாதிக்க கூடாதுல. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு எந்த விதத்திலையும் விவாதம் தடையாக இருக்காது. உங்களுக்கு என்ன பயம்னா, நீங்க பாதுகாப்பு குறைபாடுக்கு காரணம் நீங்க தான். ஆக்சுவலா ஆளுங்கட்சி தான் காரணம், ஆளும் கவர்மெண்ட் தான் காரணம். அதனால இந்த விவாதத்தை நீங்க வைக்க மாட்டேன்றீங்க நீங்க. சோ அடிப்படையான விஷயம். சோ விவாதத்தை வைக்காத இருக்கிறதுனால நாடாளுமன்றம் நடந்து ஒரு பயன் கிடையாது. நீங்க இதை சாக்காக வைத்துக் கொண்டு பலவிதமான மசோதாக்களை சந்தடி சாக்கில் நீங்க பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. இது ஒரு டாக்டிக்ஸாவே, ஒரு யுக்தியாவே கையாளுறாங்க. ஏதாவது ஒரு பாராளுமன்றம் இந்த மாதிரியான எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சா அந்த சமயத்துல முக்கியமான மசோதாக்களை ரொம்ப அடிப்படை உரிமைகளை பறிக்கிற மசோதா உட்பட எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். பாராளுமன்ற ஜனநாயகத்துல என்னைக்குமே விவாதங்கள் ஒரு முக்கியமான இடத்தை பெறதை நம்ம பாக்குறோம். விவாதங்கள் இல்லாத பாராளுமன்றம் நிச்சயமாக ஒரு உயிரற்ற உடலுக்கு சமமா நான் பாக்குறேன். ஆக்சுவலா பாராளுமன்ற ஜனநாயகத்துல விவாதங்கள் இருந்தாலும் மக்களுடைய கருத்துக்கள் குறிப்பா எல்லோருக்கும் தெரிய வரும். ஆக்சுவலா இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, அது நீங்க கண்டுபிடிக்கிறது அது உங்க பிரச்சனை. அது பட் ஏன் ஏற்பட்டதுன்றதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆளுங்கட்சிக்கு இருக்கு. சோ அதனால ஏற்கனவே பல விஷயங்கள்ல நீங்க விவாதத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. சோ இந்த மாதிரி பாராளுமன்ற ஜனநாயகத்துல விவாதத்துக்கு ஒப்புக்கொள்ளாத ஒரு ஆளுங்கட்சி நிச்சயமாக பாராளுமன்றத்தை நடத்துவதை விட பேசாமல் இருக்கலாம். எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு தராமல் பாராளுமன்றத்தை நடத்துவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயம் அல்ல என்பது என்னுடைய கருத்து. சார், ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, விவாதிக்கிறதுல இவங்க அவையோட நடவடிக்கைகள் அவையவே நடத்த விட மாட்டாங்க, அமளி ஈடுபடுறாங்க அப்படின்ற காரணத்தை தான் சபாநாயகர் சொல்றாரு. இல்ல, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புது பாராளுமன்றத்துல யாரும் சபாநாயகரை சுற்றி இருந்து கோஷம் எல்லாம் போடக்கூடாதுன்னு ஏதோ கண்டிஷன் எல்லாம் போட்டாங்களாம். அதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் எதிர்கட்சியில் வந்தாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் பாராளுமன்றத்துல எதிர்ப்பு தெரிவிக்காம எல்லாம் இருக்க முடியாது. அது ரெண்டாவது இந்த பாதுகாப்பு குறைபாடு பற்றின விவாதத்துக்கும் அவங்களை வெளியேற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றார். இந்த விஷயங்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவங்க கோரிக்கையே விவாதம் வேணும்ன்றதுதான். நீங்க ஆளுங்கட்சி எஸ் நாளைக்கு 11 மணிக்கு விவாதம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க சபாநாயகரை முற்றுகையிடுறாங்க. ஆக்சுவலா அதனால நீங்க முதல்ல விவாதத்துக்கு ஒத்துக்கோங்க. அப்போ எதிர்கட்சிகள் உங்களை சுத்தி கோஷம் போட மாட்டாங்க. இந்த மாதிரியான பாராளுமன்ற நடவடிக்கைகளை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரியான விஷயங்களை வைக்க மாட்டாங்க. ஏன் ஸ்தம்பிக்க வைக்க, ஏன் முக்கிய ரொட்டீனான அலுவல்களை நிறுத்திவிட்டு ஏன் நம்ம இந்த விவாதத்தை கேட்கிறோம்? முக்கியமான விஷயம்ன்றதுனால விவாதத்தை கேட்கிறோம். அந்த முக்கியமான விவாதத்துக்கு நீங்க ஒப்புக்கொண்டீங்கன்னா அப்புறம் உங்களை ஸ்பீக்கர் சுத்தி எதுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் போட வேண்டிய அவசியம் என்ன? அதனால ஆளுங்கட்சி சரியில்லை. ஸ்பீக்கர் ஆளுங்கட்சியை வழி நடத்தணும். ஆளும் பாரதிய ஜனதா கட்சியை ஸ்பீக்கர் வழி நடத்தணும். நீங்க விவாதத்துக்கு ஒப்புக்கொள்ளுங்கன்னு அவங்கள சொல்லணும். நீங்க ஒரு டயத்தை குறிப்பிடுங்க, நீங்களும் பேசுங்க, அவங்களும் பேசட்டும். நாட்டு மக்களுக்கு விஷயங்கள் உண்மையை தெரிய வரும் இல்லையா? நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அன்னைக்கு பாதுகாப்பு குறைபாடு அதிர்ஷ்டவசமா ஏதோ புகையோட போச்சு. ஆக்சுவலா அது வேறு விதமாக முடிந்திருந்தால் நீங்க என்ன பதில் சொல்லிருப்பீங்க நீங்க? அதனால அடிப்படையான விஷயம், இந்த கவர்மெண்ட் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால தே வாண்ட் டு எஸ்கேப். அவங்க தப்பித்தல் மனோபாவத்தோட இருக்கிறத பாக்குறோம் நம்ம. சோ அதனால இந்த ரொட்டீன் நடவடிக்கைகளை தடுத்தாங்கன்ற குற்றச்சாட்டை ஸ்பீக்கர் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆக்சுவலா நீங்க விவாதத்துக்கு ஒப்புக்கொண்டா இந்த மாதிரி ரொட்டீன் முக்கியமான விஷயங்களை ரொட்டீன் நடவடிக்கைகளை நிறுத்தி தான் பண்ணுவாங்க. அப்ப ரொட்டீன் நடவடிக்கைகளை நிறுத்தி தான் நீங்க இந்த விவாதத்தை நீங்க பண்ணணும். பாதுகாப்பு குறைபாடுகள், அதனால எதிர்கட்சிகள் மேல எந்த குற்றச்சாட்டு குறையும் கிடையாது. அவங்க நியாயமான விஷயங்களை கேட்கறாங்க, அவங்களை வெளியேற்றியது அநியாயம். நன்றி சார். ஆக்சுவலா இவ்வளவு நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.